வாங்க, இது நம்ம குழும நண்பரோட பெரியவருடைய இதை பத்தி பேசுறதுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இசைஞானியின் சிம்பனியை பற்றி. நன்றி. முதல்ல எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஆக்சுவலி ஃபிரிதோஸ் பாஷா ஃபர்ஸ்ட், அவருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஏன்னா அவர் தான் இன்வைட் பண்ணியிருந்தாரு. அலெக்ஸ் வந்து இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு. சுகா நான் பேசி போனதுக்கு அப்புறமா தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா எங்க ஸ்டார்ட் பண்றது, எப்படி தொடங்குறது எதுவுமே தெரியல. ஏன்னா ராஜா சாரை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அது வந்து எப்படி சொல்றது, நான் அது மேபி நான் இப்படி ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலா பந்திக்கு முந்திக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராஜா சாரை பத்தி பேசுறதுக்கு முந்திக்கணும் போல இருக்கு. ஏன்னா நான் பேசணும்னு நினைச்சிருந்த நிறைய விஷயங்களை எனக்கு முன்னாடி பேசினவங்க பேசிட்டாங்க. இரண்டாம் தாயின்றது தான் நான் அவரை வந்து என்னோட டேகே வந்து அப்படிதான் இருக்கும். அவரை வந்து அம்மான்னு தான் கூப்பிட்டு இருப்பேன். எனக்கு எப்பயுமே வந்து ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் கேக்குதுங்களா? நான் பேசுறது நான் பேசுறேன். ஏன்னா ராஜா சாரை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நான் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலா 1993 நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த ரெட்டவரி நோட்டெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்னன்னா, எங்களோட தமிழ் வாத்தியார் சொக்கலிங்கம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கையெழுத்து அழகா வரணுன்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமை அந்த சனி ஞாயிறுல வந்து 2 பக்கம் எழுதிட்டு வர சொல்லுவார். ஏதாவது நம்மளோட புக்ல இருந்து அந்த 2 பக்கத்துக்கு எழுதிட்டு வர சொல்லுவார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னா, ஏதாவது கவிதை எழுதிட்டு வந்தா 4 வரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஏதாவது படிச்சுட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, அதை எழுதிட்டு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாருன்னா, அவரே டாபிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. தலைப்பு கொடுத்துருவாரு, நம்ம அதுக்கு எழுதிட்டு போனோம். ஸோ எங்களை வந்து என்னன்னா, கவிதை எழுதுறதுக்கு இப்படி தூண்டுனாரு. அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்த தலைப்பு வந்து தமிழன். அதுக்கு வந்து அந்த நேரத்துல கரெக்டா ராஜா சார் வந்து என்ன பண்ணாருன்னா, சிம்பனி வந்து அப்போவே அவர் பண்ண முயற்சி செய்தார் இல்லையா, அது வந்து ஒரு நியூஸா வந்தது. அப்போ வந்து என்னன்னா, நான் அதுல படிச்சது, அவர் வந்து அந்த சிம்பனியோட இசைக்கோர்வையை பார்த்துட்டு பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே வந்து பயங்கரமா வியந்து அவரை பாராட்டினதா ஒரு செய்தி. கரெக்டா அந்த நேரத்துல எனக்கு இந்த தமிழன்ற ஒரு தலைப்பு வந்தது. நான் முத எழுதின கவிதை வந்து ராஜாவை பத்தினது தான். அது 4 வரி எழுதினேன். அப்போ அடக்கி மட்டுமே ஆள தெரிந்த ஆங்கிலேயனையும் கூட தன் இசையால் ஆண்டு விட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து தமிழன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் எழுதின கவிதையும் அதுதான். ஃபர்ஸ்ட் நான் மிக மிக நன்றின்னு சொல்லி எல்லா கிளாஸ்லயும் வந்து வாசிச்சு காமிச்சாங்க அந்த கவிதையை. அது வந்து அந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே என்னோட கவிதை வந்து அங்க போர்டில் எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கவிதை 35 வருஷம் கழிச்சு அந்த கவிதைக்கு இன்னமும் உயிர் கொடுத்தாரு அவரு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து பாக்குறோம் இன்டர்நெட்ல, அப்போ அவ்வளவா இல்லை. இப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் இது எப்படி ஒரு 35 நாள்ல ஒரு மனுஷனால எழுத முடிஞ்சது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அது உண்மையிலேயே ஒரு மாதிரி பிரமிப்பாவே இருக்கு. நான் அன்னைக்கு எப்பயோ எழுதின அந்த கவிதை இன்னமும் அது உயிர்ப்போட இருக்கு. இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சாலும் அது அப்படிதான் இருக்கும். அதுக்கு மிகவும் தகுதியான ஒரு ஆள்னா அது ராஜா சார் மட்டும்தான். எனக்கு முன்னாடி பேசின கவிதா சொன்னாங்கல்ல, நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சாங்கன்னு. உண்மையிலேயே நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப பிளஸ்டு. ஏன்னா நம்ம நிறைய லெஜெண்ட்ஸை பத்தி படிச்சிருப்போம், யாரையும் நம்ம நேர்ல மீட் பண்ணிருக்க மாட்டோம், யாரோட அந்த லைஃப் ஸ்பேன்ல நம்ம இருந்தது கிடையாது. பட் ஆனால் ராஜா சாரோட லைஃப் ஸ்பேன்ல நம்ம இருந்திருக்கோம். அவரோட பீக்கை நம்ம பார்த்துருக்கோம். அவருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவருக்கு டவுனே இல்லை. அவர் வந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து பீக்ல தான் இருக்காரு. ஸோ அவரோட முழு ஜேர்னியும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது நமக்கு, அதாவது 80s கிட்ஸ்க்கு. ஸோ அது வந்து நம்ம எப்படி சொல்லி விவரிக்கிறதுனே தெரில. அன்னைக்கு மார்ச் 8 அவர் வந்து அங்கே லண்டன்ல வந்து அவர் வந்து சிம்பனிக்காக போயிருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரியான நம்ம எல்லாருக்குமே என்னன்னா தூக்கம் இருந்திருக்காது, ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்னமோ நம்மளே போய் அந்த இடத்துல உட்காந்து நம்ம கம்போஸ் பண்ற மாதிரியும் அந்த ஒரு தவிப்போலவே இருந்தேன். தூக்கம் வரல, சாப்பிட தோணல அன்னைக்கு முழுசா. இன்னைக்கு என்ன நடந்துச்சு, லண்டன்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயும் வீடியோ அனுப்பு, போட்டோ அனுப்பு. அவங்கள அங்க கான்சர்ட்ல இருந்தாலுமே எப்படா அவங்க வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, ஏதோ ஒரு துணுக்கு வந்துடாதான்னு விடிய முழிச்சுக்கிட்டு இருந்தோம். இது நான் மட்டும்தான் அப்படி இருப்பேன்னு நினைச்சா உலகம் பூரா இருந்த எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ அதுதான் ராஜா. ஸோ நம்ம எல்லாத்தையும் அந்த ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ரொம்ப சில வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத ஒரு என்ன சொல்றது, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் யாருன்னா ராஜா தான் அது. ஸோ அவரை வந்து நான் வந்து
வாழ்த்தெல்லாம் முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ஆம், ஒரு இந்த இந்த இதுல வந்து சிம்பனி நிறைய கம்போஸ் பண்ணது அப்படின்னா வந்து 106 சிம்பனி கம்போஸ் பண்ணியிருக்காரு ஒருத்தர். ஆனா நம்ம ராஜா சார் வந்து ஏற்கனவே அதெல்லாம் பண்ணதையே முறைப்படுத்தினாலே அதை தாண்டி நிறைய வரும். அவர் இன்னும் நிறைய சிம்பனி பண்ணணும். அதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். And வாழ்த்துக்கள் அவருக்கு. நன்றி. பேச அழைச்சதுக்கு நன்றி. அண்ட் இந்த வாய்ப்புக்கும் நன்றி உங்க எல்லாருக்கும். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி அருள் சங்கர். வந்து ரொம்ப சிறப்பா பகிர்ந்துக்கிட்டீங்க. அன்னைக்கு அதே உணர்வு தான் எல்லாருக்கும். பெரியவர் வந்து அங்க போய் வாசிக்க போறாருன்றப்ப அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே அதே உணர்வு தான். ஏங்க என்ன நீங்க எல்லாரும் ஒன்றா பாத்துக்கிட்டு சீக்கிரம் கிளம்பி போங்க, அங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நம்ம மேடைக்கு போகணும். அப்படியே நாங்க மேடைக்கு போற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம போகணுமா இல்ல இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் மாலை போடுறது துண்டு வாங்குறது இருந்துக்கிட்டு நம்ம பிளைட்ல போகணும், அவ்வளவு தூரம் போய் அங்க பயணிச்சு இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல வேலை இருக்கு அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துச்சு. அது குறிப்பிட்ட அந்த நாள் மனைவி வந்து தலைப்பிரசவத்துக்கு அனுப்புன மாதிரியே தான் வெளியே எங்கிட்ட நடக்கிற மாதிரி இருந்தது. பெரியவர் சிறப்பா பண்ணிட்டு அவர் பண்ணிடுவாரு, நமக்கு ஒண்ணுமே தெரியாம அந்த சிறப்பா வரணுமே அப்படின்றதுல அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட இருந்தோம். மகிழ்ச்சி. அடுத்ததாக பேச